சீமானுக்கு ஓட்டா சின்னத்துக்கு ஓட்டா? சின்னத்துக்கெல்லாம் ஓட்டு இல்ல, அவர் யாரை நிறுத்தி எதை சொன்னாலும் போடுவான் மக்கள். ஆனாலும் ஒரு பயம் சின்னத்தை எடுத்துட்டு போயிட்டான் வீடு. சீமான் கட்சி ஆரம்பிக்கும்போது எனக்கு விவசாய சின்னம் கொடுப்பான்னு நினைச்சு ஆரம்பிச்சேன்னு நினைக்கிறியா? இல்ல, அவன் ஒரு சின்னத்தை கொடுத்தான். இது எங்க ஊர் விவசாய, நான் அதை கொஞ்சம் வரைஞ்சு மனுஷனாக்குனேன். என் தம்பி பாக்கித்தக்கல் உண்மையிலேயே அதையும் தெரியும். என்ன எப்படி பயப்படாம பாருங்க, 3வது வெட்டியில வைப்பான் என் சின்னத்தை, அதுக்கும் தெரியாம மங்களா வைப்பான். எப்படி ஓட்டு கேட்டேன் தெரியுமா? அம்மா நீ ஓட்டு பெட்டிய பாரு, அதுல எந்த சின்னம் தெரியலையோ அதை தொற்றுமா, அதாம்மா விவசாயி. அப்படிதான் கேட்டு 32 லட்சம் பேர் போட்டிருக்கான். ஏன் இந்த பையன் ரொம்ப நாளா கத்துறான், சீர தொண்டை தண்ணி கத்துறான், போட்டு தொலைப்பான். ஒரு ஓட்டைன்னு போட்டதுதான் இந்த விவசாயி. அவன் எடுத்துட்டு அவன் வந்து என்னைய பார்த்து பாயந்து இந்த சின்ன 1.5 ஆண்டுகளா உட்காந்து பேசுறாங்க. சீமானுக்கு ஓட்டா சின்னத்துக்கு ஓட்டா? சின்னத்துக்கெல்லாம் ஓட்டு இல்ல, அவர் யாரை நிறுத்தி எதை சொன்னாலும் போடுவான் மக்கள். ஆனாலும் ஒரு பயம் யாரு விட்டுட்டு போனாலும் போலைனாலும் நான் விட்டுட்டு போறதா இல்ல. அவங்க நீங்க என்ன பாருங்களேன், என்னைய நாம் தமிழர் கட்சி புகழணும் இகழணும், எந்த வாடகை வாயா இருந்தாலும் என்னைய பேசணும். அது ஏன்டா நம்மளே பேசுறான், அப்பதானே 4 பேர் பாக்குறவன் யாருன்னு நினைக்கிறேன்? ஏன்னு தான் என் படத்தை போட்டவன் அண்ணன் படத்தை எதுக்கு போட்டிருக்கான், அவன் என்னை திட்டான். அதை பார்த்துட்டு எப்படி திட்டான் பாத்தீங்களா? இது ஒரு கூட்டம், அவன் அப்படிதான் பேசுவான். இப்போதைக்கு நம்ம தான் மைய புள்ளி, நம்ம எல்லாமே ஒன்னும் செய்ய முடியாது. சின்னத்தை எடுத்துட்டு போயிட்டான் வீடு. சீமான் கட்சி ஆரம்பிக்கும்போது எனக்கு விவசாய சின்னம் கொடுப்பான்னு நினைச்சு ஆரம்பிச்சேன்னு நினைக்கிறியா? யாரை நிறுத்தி எதை சொன்னாலும் போடுவான் மக்கள். ஆனாலும் ஒரு பயம் இந்த பிஜேபியில இருந்தே விலகி போன ஒருத்தன் யாருன்னு கர்நாடகா முழுக்க கேட்கிறேன், யாருன்னு தெரியல. அவனை யாருன்னு தெரியல. அவன் ஒரு கட்சி ஆரம்பிச்சு 2 தொகுதியில் நின்றுருக்கான். எரிகாற்று உருளையில சிலிண்டர்ல 71 ஓட்டு வாங்கியிருக்கான். தேர்தல் ஆணையத்தில் ஒரு விதி இருக்குது, ஒரு சின்னத்தை வைத்து சட்டமன்றத்திலே பாராளுமன்றத்திலே 1 விழுக்காடு வாக்கை பெற்றிருந்தால் அந்த சின்னத்தை அவர்களுக்கு கொடுப்பதில் முன்னுரிமை அளிக்கணும்ட்டு. நான் 7 விழுக்காடு வச்சிருக்கேன். 6 தேர்தலா போட்டிட்டு இருக்கேன். உள்ளாட்சி, இடைத்தேர்தல், நாடாளுமன்றம், சட்டமன்றம், இப்படி 6 தேர்தல்கள்ல நான் போட்டிட்டு இருக்கேன். ஏன்னா உள்ளாட்சி 2 முறை நடந்திருக்கு, லோக்கல் பாடி 6 முறை என்னை விட்டுட்டு அவனுக்கு ஒருத்தன் டக்குன்னு கொடுக்குறான். நாம் தமிழர் கட்சியை நாங்க பதிவு செஞ்சு தேர்தல் அறிவிச்சிட்ட பிறகு 2016 தேர்தல் அறிவிச்சுட்ட பிறகு 10 நாள் கழிச்சு எனக்கு சின்னம் ஒதுக்கிச்சு. டைம்ல உறுத்தி 10 நாள் கழிச்சு சின்னமே இல்லாம வாக்கிட்டு இருந்தேன். ஆனா தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி 2 மாசத்துக்கு முன்னாடி எனக்கு எதுக்கு நீ விவசாயத்தை கொடுத்த? நீ வட இந்தியாவில் ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, பீகார், குஜராத் நான் கண்டுக்கிற மாட்டேன். 4 கிலோமீட்டர் தூரத்தில் கர்நாடகாவில் ஒருத்தனுக்கு கொடுக்குறேன். கடிதத்தால் கட்சி, லெட்டர் பேட் கட்சி. அவன் என்ன தெரியுமில்ல, நாங்க பேசும்போது எங்க கூட கூட்டணிக்கு வாங்கங்கிறான்.